மனிதர்கள் நோயில்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குமிழ் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமர வகை தாவரம். பொதுவாக இந்த ஆயுர்வேதத்தில் சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த தசமூலம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. 10 மரங்களுடைய 10 செடிகளுடைய வேர்களை சேர்க்கும்போது அது எவ்வாறு உடலுக்கு நல்லது பயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூலிகை தொகுப்பாக மாறுகிறது அப்படின்ற ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த தசமூலத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மரம் இந்த குமிழ் மரம் சொல்லுவோம். குமிழ் மரத்தை பொறுத்தவரையிலும் அதோட மரப்பட்டை, அதோட வேர்பட்டை, வேர் இதை எல்லாமே நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான பொருட்கள்னு சொல்லலாம். பொதுவாக இந்த குமிழ் மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அப்படிங்கிறது நம்ம சமூகத்தில் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. சாதாரணமாக 100-99 பேர் உபயோகப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை என்னென்னா, ஸ்ட்ரெஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஆயுர்வேத மருத்துவத்துடைய அடிப்படை சித்தாந்தங்களில் முக்கியமானது ஒன்று பார்த்திங்கன்னா, உடலில் நோய் வருவதற்கான காரணிகள் அப்படின்னு பார்க்கும்போது உடலியல் காரணிகள் அப்படின்னு சொல்கிறது தோஷ தூஷ்யங்கள் எவ்வாறு முக்கியமோ அதை விட முக்கியமாக நாம் பார்க்கக்கூடியது மனதிலிருந்து வரக்கூடிய காரணிகள். அந்த ஒரு கான்செப்டில் மாடர்ன் மெடிசன் பில் பண்ணது தான் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மனதை பாதிப்பதால் உடலுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகள், சர்க்கரை வியாதி, இதய நோய், புற்றுநோய், இன்றைக்கு சேலஞ்சாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமே மனதை பாதிக்கக்கூடிய இந்த வியாதிகள் தான். இந்த மனோவியாதிகளை குணப்படுத்தக்கூடிய நல்ல மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்களை குறைத்து மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய நல்ல மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குமிழ் மரம் அப்படிங்கிறது அதற்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. தூக்கம் வரல அப்படின்ற ஒரு பிரச்சனை இன்றைக்கு 100-50 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. நான் தூக்க மாத்திரை 50 வருஷமாக போடுறேன், 20 வருஷமானு போடுறேன்னு பெருமையாக சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. தூக்கத்தை இயற்கையான முறையில் வர வைப்பதற்கு மிக அழகான மருந்து இந்த குமிழ் மரம் தான். 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், இந்த குமிழ் மரத்துடைய மரப்பட்டை அல்லது வேர்பட்டை ஒரு 5 கிராம் நல்லா கொதிக்க வச்சு ஒரு காஃபி வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு டீ காஃபி வைக்கிற மாதிரி பால் அளவுக்கு அதை சுண்ட வச்சு வடிகட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த பால், குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மூலிகை பாலை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 மண்டலம் சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் மறைந்து போகிறது, அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் மறைந்து போகிறத பார்க்கும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். முன்னெல்லாம் படிப்பு எவ்வளோ, அனுபவம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து வேலை கொடுத்து கொண்டிருந்த கம்பெனிகள் எல்லாமே இன்றைக்கி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில், ஒரு பதட்டமான சூழ்நிலையில் உங்களுடைய வேலையாற்றல் எவ்வாறு இருக்கிறது, ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் வரும்போது அதை எவ்வளவு பாசிட்டிவாக எடுத்து நீங்கள் சால்வ் பண்ண முயற்சி செய்கிறீங்க அப்படிங்கிற அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு பெரிய அளவில் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிற விஷயமே ஆயுர்வேதத்திலிருந்து டெவலப் ஆன ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பேலன்ஸ் பண்ணோம்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேர், ஒருத்தர் மட்டும் ரொம்ப உயரமான நிலைமையில் இருப்பார், மற்ற 3 பேர் ஆவரேஜாக இருப்பாங்க. சாதாரண ஒரு பிரச்சனையை அணுகும்போது அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய விதத்திலையும் இந்த உயரமாக இருக்கக்கூடியவர் எதிர்கொள்ளக்கூடிய விதத்திலையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாறுபாடு இருக்கிறத பார்க்க முடியும். அந்த மாறுபாட்டிற்கு காரணம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான். இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, யூரோப்பில் இருக்கக்கூடிய பள்ளிகள் கூட கல்விகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை அதிகம் செய்வதற்கு தேவையான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. அப்போ தான் அவங்களால சுலபமாக மற்றவங்களை அவுட்ஷைன் பண்ணி ரொம்ப உயரத்துக்கு போக முடிகிறது. ஸோ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை,
டிப்ரெஷன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அட்டென்ஷன் டெஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதே போல் ஸ்கிசோஃப்ரினியான்னு சொல்லக்கூடிய மனச்சிதைவு நோய், அதே போல் வந்து ரொம்ப பிடிவாதம் அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்குறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் சில வகையானது நோய்கள் அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னேஷன் நம்ம பண்ணுறதை விட்டுடுறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய மனநோயாளிகள் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம்மளுடைய நாடு இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக பார்த்திங்கன்னா உலகத்திலேயே அதிகமான மனநோயாளிகளை கொண்ட நாடாகவும் நம் நாடு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக குணப்படுத்தி ஒரு சைக்காட்ரிக் ஆன்டிடிப்ரெசன் சம்மந்தப்பட்ட மருந்துகள் இல்லாமல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய நிறைய மருந்துகள் ஆயுர்வேதத்தில் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த குமிழ்மரம் அதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு சுய பரிசோதனை நீங்களே செய்துக்கலாம். ரொம்ப வீட்டில் சண்டை வருது, கோபம் வருது, வீட்டில் கணவன் மனைவி கிட்ட, ஆஃபீஸ்லேயும் அதே மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது, மேனேஜ் பண்ண முடியல, மன அழுத்தம் நிறைய இருக்குது, நான் என்ன பண்ணுறது? சுலபம். இந்த குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை வாங்குங்க. நான் சொன்ன மாதிரி 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், இந்த மரப்பட்டை ஒரு 5 கிராம் போட்டு நல்லா கொதிக்க வைத்து பால் கஷாயம் செய்யுங்க, வடிகட்டுங்க. காலை எழுந்த உடனே முதல்ல இதை சாப்பிடுங்க. அதே மாதிரி ராத்திரி படுக்கும்போது ஒரு கிளாஸ் இதை சாப்பிடுங்க. 2 மண்டலம்னு சொல்லக்கூடிய ஒரு 100 நாட்கள், 96-100 நாட்கள் இதை உபயோகப்படுத்துங்க. அதன் பிறகு 101வது நாள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் பாருங்கள். 95% இந்த பிரச்சனை உங்களால் ஹேண்டில் பண்ணப்பட்டு முடிக்கப்பட்டு சந்தோஷமான ஒரு நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா பணம், வசதி, வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் கூட மன அமைதி, சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் கிடைச்சும் சந்தோஷம் இருந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப் சந்தோஷமாக இருந்தால் கூட தூக்கம் நைட்டில் வரதே கிடையாது. அவர்களும் இந்த குமிழ் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பால் கஷாயத்தை கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தாலே மிக வேகமாக உடம்பில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு பெரும்பாலும் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, உடலுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் மனதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மனதுக்கு தேவையான மருந்துகளை ஒரு உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மனதுக்கு தேவையான மருந்துகள்னால் ஒரு ஆன்டி டிப்ரெசன்ஸையோ இல்லது தூக்கத்தை கொண்டு வரக்கூடிய மருந்துகளையோ எடுத்துக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. மனதுடைய சந்தோஷத்திற்கு காரணம் மூளையில் சுரக்கின்ற சில வேதிப்பொருட்கள். அந்த வேதிப்பொருட்களுடைய அளவு குறையும் போது நமக்கு பயம், பதட்டம், அதே போல் கோபம், பொறாமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படுறதை பார்க்குறோம். இன்றைக்கி பத்திரிகைகளை பிரித்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் கொலை, கொள்ளை, திருட்டு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் மனதில் ஏற்படக்கூடிய அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ். அதை சரி செய்யக்கூடிய மருந்துகளை நம்ம எடுத்துக்கொண்டோமேயானால் மிக வேகமாக குற்ற உணர்விலிருந்தும், பதட்ட உணர்விலிருந்தும், பொறாமையிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும், கோபத்தை வெளிப்படுத்துகின்ற முறையிலிருந்தும் ரொம்ப அழகாக வெளிவர முடியும். எனவே நேயர்களே, இந்த குமிழ் மரத்தை பொறுத்தவரையிலும் மனநோய்க்கும், மனநோய் வராமல் தடுப்பதற்கும், மனதுடைய சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல செயல்களில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதற்காக, டிரான்ஸ்பரன்சி, அதாவது அரசினுடைய நடவடிக்கைகளை மக்கள் தெரிந்து கொள்வதற்கு அனைத்து உரிமைகளும் இருக்க வேண்டும் என்பதற்காக, அதன் மூலமாக மறைமுகமான நடவடிக்கைகள், முறைகேடுகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட மிக புரட்சிகரமான ஒரு சட்டம்தான் தகவல் அறியும் உரிமை சட்டம். அதாவது ஒரு அரசினுடைய கொள்கைகள் தொடர்பாக, செயல்பாடுகள் தொடர்பாக, நடவடிக்கைகள் தொடர்பாக எந்த ஒரு குடிமகனும் கேள்வி எழுப்ப உரிமை உண்டு. அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த குறிப்பிட்ட துறை சார்ந்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு 15 நாட்களுக்குள் விடை தர வேண்டும் என்று அந்த சட்ட விதிகள் கூறுகின்றன. அதன் அடிப்படையில் மன்மோகன் சிங் அவர்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட மன்மோகன் சிங் அவர்களுடைய முதல் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம்.
இந்தியாவில் நடந்த பல ஊழல் வழக்குகள், அரசியல்வாதிகள் தொடர்பாக, அதிகாரிகள் தொடர்பாக நடந்த பல ஊழல் வழக்குகளுக்கு அடிப்படையாக இருந்தது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம்தான். முக்கியமாக விதிமுறைகளை மீறி கொடுக்கப்படுகிற ஒப்பந்தங்கள் அல்லது அரசு செய்யக்கூடிய வீண் செலவினங்கள், பல சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தக்கூடிய முறைகேடான செயல்கள், நிர்வாகம் சார்ந்து செய்யப்படுகிற தவறுகள், இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக வெளியே வந்தன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான ஒரு கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு அரசு அதிகாரிகள் பல சமயங்களில் முறையாக பதிலளிப்பதில்லை என்கிற குற்றச்சாட்டும் இருக்கிற போதுதான் தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பதற்கான ஒரு பாதுகாப்பு விதிகளை, அதாவது இந்த தகவல்களை கேட்பதற்கான ஒரு பாதுகாப்பு விதிகளை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது விசில் போலர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இது போன்ற ஒரு தகவல்களை கேட்கக்கூடியவர்களுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் வேண்டும் என்று ஒரு மசோதா பாராளுமன்றத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டம் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் மத்திய தகவல் ஆணையம் ஒரு 2017ஆம் ஆண்டிற்கான சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது இந்த தகவல் ஆணையத்தை மேலும் நீர்த்து போக செய்யக்கூடியதாக இருப்பதை தொடர்ந்து பல்வேறு விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். முக்கியமாக 2 விதிமுறைகள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, நீங்கள் ஒரு தகவலை ஒரு அரசாங்கத்துறை சார்ந்து கேட்கிறீர்கள். ஒரு அரசு துறை ஒருவருக்கு வழங்கிய ஒரு ஒப்பந்தம் தொடர்பான ஒரு தகவலை நீங்கள் கேட்கிறீர்கள். அதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, அந்த ஒப்பந்தம் முறையாக வழங்கப்படவில்லை என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்கள் கேட்கிறீர்கள். நீங்கள் அந்த தகவலை கேட்டு அது உங்களுக்கு அளிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் இறந்துவிட்டால் அந்த தகவல்களை உங்களை சார்ந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை என்பதுதான் அந்த ஒரு விதி. இது உண்மையில் மேலோட்டமாக பார்த்தால் ஒரு விசாரணையை முன்வைத்தால் அந்த விசாரணை அவர் இறந்துவிட்டால் அதை நாம் முடித்துவிட வேண்டியதானே என்று மேலோட்டமாக தோன்றும். ஆனால் வேறொரு செய்தியோடு நீங்கள் இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கடந்த சில ஆண்டுகளில் தகவல் ஆணையத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை கேட்ட 57 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். அதில் 51 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5 பேர் தற்கொலை செய்து கொள்ள நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை கேட்பவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள், மிரட்டப்படுகிறார்கள் என்பதை காட்டுகிறது. அதோடு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேருக்கும் மேற்பட்டவர்கள் கடுமையான முறையில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு இடத்தில் ஒரு மணல் கொள்ளை நடைபெறுகிறது, அல்லது வேறு ஒரு கிரனைட் ஊழல் நடைபெறுகிறது, அல்லது பொது வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன, அதற்கு சில அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அடிப்படையில் இந்த விஷயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று நீங்கள் தகவல்களை கேட்டவுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அந்த தகவல் போய்விடுகிறது. உடனே யார் அந்த தகவலை கேட்கிறார்களோ அவர்களை அச்சுறுத்துவது, மன உளைச்சலுக்கு ஆளாக்குவது, தாக்குவது, கொலை செய்வது என்பது இப்பொழுது நடைமுறையில் வந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒருவர் எந்த புகாரை அளிக்கிறாரோ அந்த புகாருக்கு பதில் கிடைப்பதற்கு முன்பாக அவர் கொல்லப்பட்டு விட்டால் அந்த புகாரை அரசு மிக கவனமாக கவனிக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக இந்த புகாரையே முடித்து வைப்பது என்பது உண்மையிலேயே இந்த குற்றங்களை இழைப்பவர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதாகும். அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் மிக தெளிவாக அரசினுடைய இந்த வழிகாட்டுதல் நெறிமுறை என்பது இதுபோன்ற தகவல்களை கோரி பெறக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்களுக்கு ஆதரவாக இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. அதே போல் ஒருவர் விரும்பினால் அவர் தன்னுடைய கோரிக்கையை, அதாவது ஒரு தகவலை கேட்கிற அந்த கோரிக்கையை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு விதியும் முன்வைக்கப்படுகிறது. அதாவது இந்த தகவல்களை மறைக்க விரும்புவர்களுடைய நோக்கமே எப்படியாவது நிர்பந்தித்து இந்த தகவல்களை அவர்களை இந்த கோரிக்கையை திரும்ப பெற செய்ய வேண்டும் என்பதுதான். அதற்கேற்ற முறையில் ஒரு சட்ட விதியையே உருவாக்கினால் அதற்கு பிறகு அவர்கள் இதுபோன்ற மிரட்டல்களை செய்யக்கூடியவர்கள் மிகுந்த துணிச்சல் பெற்று விடுவார்கள். ஏனென்றால் இன்றைக்கும் நம்முடைய அரசாங்க அமைப்புகள் எந்த விதத்திலும் வெளிப்படைத்தன்மையற்றவையாக இருக்கின்றன. அவை பல சமயங்களில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய, முறைகேடுகளில் ஈடுபடக்கூடியவர்களுடன் மிக தீவிரமான உறவுகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய அதிகார பக்கம் வைத்திருக்கிறது. அதற்காக மக்கள் நலன்கள் பலியிடப்படுகின்றன. அரசாங்கத்தினுடைய பெருமளவிற்கான பணம் இன்றைக்கு சூறையாடப்படுகிறது. மக்களுடைய வளங்கள் சூறையாடப்படுகின்றன. இந்த சூழ்நிலையிலெல்லாம் தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய கண்காணிப்பு அமைப்பு. இந்த கண்காணிப்பு அமைப்பு என்பது குற்றங்களை செய்பவர்கள் அவ்வளவு சுலபமாக தப்பிவிட முடியாது என்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் தகவல்களை கேட்பவர்களை நாம் பாதுகாப்பதற்கு பதிலாக, அவர்களுக்கான உரிமைகளை பாதுகாப்பதற்கு பதிலாக, மாறாக
அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழலை மேலும் அதற்கான ஒரு அங்கீகாரத்தை வழங்கக்கூடிய இது போன்ற விதிகள் எந்த விதத்திலும் ஏற்க முடியாதவை. அந்த விதத்தில்தான் இன்றைக்கு இந்த சட்ட விதிகள் புறக்கணிக்கப்பட வேண்டும். தகவல் கேட்பவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றிய முழு விவரங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அத்துறையில் கற்று தேர்ந்தவர்களால் மட்டுமே நம்மிடம் அத்தனை விஷயங்களுமே சரிவர சொல்ல முடியும். ஆதலால் இப்பகுதியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையிலிருந்து பல வல்லுநர்களை நாம் சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பல் மருத்துவர் டாக்டர் MS சந்திரகுப்தா. ஒரு பல் மருத்துவரா பற்கள் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வரும், ஆரம்பத்திலேயே இதை சரி செய்ய வேண்டிய அவசியம் என்ன, குழந்தைகள்னு வரும்போது என்ன பிரச்சனைகள் இருக்கு, பற்கள் பராமரிப்பு அப்படிங்கிறது என்ன, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். ஒரு பல் மருத்துவரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. பல் மருத்துவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பற்கள் எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். சிரிப்பு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். முகத்தில் அழகாக இருக்கிறதுக்கு காரணமே சரியான பல்வரிசை, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த பற்களை வந்து ஆரம்பத்திலேருந்தே நம்ம சரியாக பராமரிக்க வேண்டிய அவசியம் என்ன, அப்படி சரியாக பாதுகாத்துக்கலைன்னா என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வரும், அது சரி செய்யணும் அப்படின்னும் போது நம்ம பற்கள் பராமரிப்பு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. பல் மருத்துவரை ரெகுலராக நம்ம வந்து அணுக வேண்டிய காலகட்டம் என்ன, நம்ம மெடிக்கல் செக்கப், ஹெல்த் செக்கப்லாம் சொல்கிற மாதிரி டென்டிஸ்ட்கிட்டையும் நம்ம ரெகுலராக போகிற ஹேபிட் வேணும்னு நிறைய பேர் சொல்கிறது பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மை, இப்படி பற்கள் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு எங்கள் நேயர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் பதில் தரணும் டாக்டர். முதல்ல பற்கள் அப்படின்னு வரும்போது பல் சார்ந்த என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள், பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ ஒரு பல் டாக்டராக வந்து நாங்கள் வந்து பார்க்குறது வந்து நிறைய பேர் வந்து பல் வலி அப்படின்னு வராங்க. அதில் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பற்களில் இருக்கிற சொத்தை அவங்க வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அதை வந்து சரி செய்யாமல் வலி இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வலியோடு வராங்க. அது பல் சொத்தை முக்கியமான காரணம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இடுக்கிலெல்லாம் சாப்பாடு போய் சேருது, அதனால் ஈர் வியாதிகள் உண்டாகுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பால் பற்கள் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள். இப்போ இருக்கிற டயட் பேட்டர்ன், அந்த லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன்ஸ்னால இந்த நிறைய குழந்தைங்களுக்கே இந்த பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர தொடங்கியிருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 13-14 இயர்ஸில் வந்து இந்த பல் தூக்கிட்டு இருக்குது, எத்து பல், இந்த கோரை பற்கள், கொத்துப்பல் அப்படின்ற மாதிரி நிறைய பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த பல் வந்து காரா படைஞ்சிருக்கு, எல்லோ ஸ்டெயின்டு டீத் அப்படின்ற மாதிரி, அது நிறைய பேர் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வராங்க. அந்த மாதிரி நிறைய பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமானது வந்து இந்த பல் சொத்தை, இந்த பல் கூச்சல், இந்த இடுக்கு பல், அப்புறம் அந்த சாப்பாடு போய் சேர்றது, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வுக்காரன் தான் வராங்க. அதுக்கப்புறம் சில பேர் பல் எடுத்திருப்பாங்க, அந்த பல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த டீத் வந்து அது ஒரு பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி. ஸோ அது பல் எடுக்கிறதுக்கு வராங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இந்த ஞானப்பற்கள், இந்த மூன்றாம் கடவாய்ப்பல், கடைசி கடவாய்ப்பல்னு சொல்கிறோம், விஸ்டம் டீத் ப்ராப்ளம், அது வந்து ரொம்ப காமனாக இருக்குது இப்போ வர ஜென்ரேஷனில். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு எங்களுக்கு. ஸோ இப்போ பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் நிறைய விதம் இருக்குது, நிறைய வகைப்படுதுன்னு பார்க்குறோம். முதல்ல நம்ம குழந்தைங்கள்லேருந்து பேச ஆரம்பிக்கலாம் டாக்டர். இப்போ சில்ட்ரன் பொறுத்த வரைக்கும் பற்கள் முதல்ல நான் என்ன சொல்கிறாங்களா, மில்க் டீத் இது விழுந்து முளைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பரவாயில்ல அப்படின்னு நம்ம விட்டுடலாமா, இல்லை அந்த சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மில்க் டீத்தில் வர பிரச்சனைகள் என்ன? சார், முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பற்களில் வந்து 2 வகையான பற்கள் இருக்குது. ஒன்று வந்து பால் பற்கள், இன்னொன்று வந்து நிலை பற்கள். இப்போ பால் பற்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம், நம்ம வந்து பால் போல் வெண்மையாக இருக்குது, பால் குடிக்கிற வயசில் முளைக்கிறதுன்றனால பால் பற்கள்னு சொல்கிறோம். முதல் பால் பல் நம்ம அந்த குழந்தையோட வாய்க்குள்ளே முளைக்கிறது வந்து அந்த 6வது மாதத்துலேருந்து முளைக்க ஆரம்பிக்குது. ஸோ நிறைய தாய் தந்தைகளுக்கு என்ன டவுட்னா, எந்த வயசுலேருந்து பல் தொலைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கலான்றது ஒரு
டவுட். அது வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பல்லு எந்த வந்த உடனே நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அவங்க ஒரு அந்த 6 months 10 months 1 year வரையும் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து இந்த ஃபிங்கர் ப்ரஷ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இல்லை ஒரு காட்டன் ஸ்வாப் வச்சு க்ளீன் பண்ணலாம். ஸோ அண்ட் ரெண்டாவது வாட்டி அந்த குழந்தைக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து நம்ம அட்டன் பண்ணுமா அப்படியே விட்டுறலாமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ இந்த ஒவ்வொரு பால் பல்லுக்குமே ஒவ்வொரு வயசு அந்தந்த வயசு தான் விழணும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. இப்போ வந்து அந்த பால் பற்கள் 20 பற்கள் இருக்கும். ஸோ 6வது மாதத்துலேருந்து 3 வயசுக்குள்ளே அந்த 20 பற்களும் வளர்ச்சி முடிஞ்சிடும். ஸோ ஒரு 7 வயசுக்கு அப்புறம் தான் இந்த ஒவ்வொரு பால் பல்லும் விழ மிச்சு ஒரு 13 வயசுக்குள்ளே எல்லா பால் பல்லும் விழுந்து முளைச்சிடும். ஸோ அந்த ஒவ்வொரு பால் பல்லுக்குமே ஒவ்வொரு இந்தந்த வயசை தான் விழணுன்ட்டு ஒரு கணக்கு இருக்குது. அந்த வயசு வரையும் அது நேச்சுரலாக விழ வேண்டிய வயசு வரையும் அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஸோ முன்னாடி இப்போ பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைல்ட்ஹுட் டிகே வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போது நம்ம டயட் பேட்டர்ன்லாம் மாறிட்டே வர்றதுனால நம்ம இப்போ உள்ள பசங்க வந்து நிறைய இந்த ஸ்டிக்கி ஃபுட், சுகரி ஐட்டம்ஸ், இந்த கேக்ஸ், பிஸ்கெட், பன், அந்த மாதிரி ஸ்டிக்கி ஃபுட், சுகரி ஐட்டம் நிறைய சாப்பிட்றதால தே ஆர் ப்ரோன் ஃபார் டிகே, இந்த சொத்தை. ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்கு வந்து எந்த வயசுலேருந்து செக்அப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்தபடியாக. ஸோ ரைட் ஃப்ரம் 2 years or 3 yearsலேருந்தே நம்ம செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ அந்த பால் பல் வந்து ஒரு 10 வயசு விழ வேண்டிய அந்த பால் பல் வந்து ஒரு 4 வயசு 5 வயசுல நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கிட்டுங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த கேப் வந்து அப்படியே ஸ்லோவாக பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிற பல் வந்து அந்த கேப்பை க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த கேப்பில் வளரக்கூடிய அந்த நிலைப்பல்லுக்கு இடம் இல்லாமல் போயிட்டு அது வந்து கோணலாக முளைக்கும். அப்போது என்ன திருப்பியும் வந்து அந்த ஸ்பேஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த இடுக்கு பல் மாதிரி there'll be crowding of the teeth. ஸோ அதனால் ஒவ்வொரு பால் பல்லுமே ரொம்ப அதை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு என்ன ஸ்டேஜ் ஆஃப் டிகே, இப்போ ஆரம்பத்துலேயே என்ன ஃபில்லிங் பண்ணுவோம், அது ரொம்ப கொஞ்சம் ஆழமாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து இந்த பல்பெக்டமி அப்படின்னு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போ வந்து பீடோடான்டிஸ்ட் அப்படின்னு இந்த சைல்டு டீத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இப்போ எப்படி ஒரு பேரண்ட் வந்து ஒரு ஃபீவர், காஃப், கோல்டு வந்ததுன்னா எப்படி தே டேக் த சைல்டு டு பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட்டு போகிறோமோ அந்த மாதிரி குழந்தைங்களோட பற்களுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, பீடோடான்டிஸ்ட். அவங்க கிட்ட போனால் அதுக்கு உண்டான ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். அதுக்கப்புறம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்க்கு பிட் அண்ட் ஃபிஷர் சீலண்ட் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளூரைட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு அவங்க வாய்க்கு தகுந்தபடி ஸ்மால் ப்ரஷ், பேபி ப்ரஷஸ் இருக்குது. அவங்க வாய்க்கு தகுந்த மாதிரி ஒரு பேபி பேஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க எப்படி ப்ரஷ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. அவங்களுக்கு வந்து நம்ம ஆஸ் அ பேரண்ட் வந்து பக்கத்தில் நின்று நம்ம ப்ரஷ் பண்ணி காட்டணும். அவங்க யூஸ்வலாக பசங்க எப்படின்னா பேரண்ட் என்ன பண்ணுறாங்களோ அதை உடனே காப்பி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து பக்கத்தில் நின்று ப்ரஷ் பண்ணி விடணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். அடுத்தபடியாக அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 years வரையும் ஐதர் மதர் ஆர் ஃபாதர், யாரோ ஒருத்தர், தந்தை தாய் யாரோ ஒருத்தர் பக்கத்தில் நின்று அவங்கள அசிஸ்ட் பண்ணணும். அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களா, கரெக்டாக பண்ணுறாங்களா, எல்லா பல்லுமே அவங்க கவர் பண்ணுறாங்களா அப்படின்றது பார்க்கணும். அண்ட் கண்டிப்பாக அந்த பால் பற்கள் வந்து தாடையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் தே லே ஃபவுண்டேஷன் ஃபார் தி ப்ராப்பர் க்ரோத் ஆஃப் தி அந்த நிலைப்பற்கள் ஒழுங்காக வரணும்னா அந்த பால் பற்களை நம்ம பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த மாதிரி இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மில்க் டீத் ஆர் நிலைப்பற்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு பால் பற்களும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற ப்ராசஸ் பார்த்தா 6 மாதத்தில் முளைக்க ஆரம்பித்த பற்கள் 3 வயதில் முழுமை அடையுதுனாலும் 13 வயதுக்குள்ளே நம்ம நிலைப்பற்கள் பர்மனன்ட் டீத் வருதுன்னா இந்த ஒரு 13 years வந்து நம்ம இந்த பல்லை சரியான முறையில் பராமரிக்க வேண்டியது அவசியம் அப்படின்றீங்க. சில்ட்ரன் பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டிக்கி ஃபுட், நிறைய சாக்லேட் சாப்பிட்றாங்க, இதனால் பல் சொத்தையாகுது, அதுக்கான ட்ரீட்மெண்ட். அந்த விழுந்து முளைக்கிற பருவம் அந்த 6 வயதிலிருந்து 13 வயது வரைக்கும் இந்த பால் பற்கள் விழற காலகட்டம் பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஒரு ஃபுல்லாக பொக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும், நான் 2-3 பல்லு போன மாதிரி இருக்கும். முளைக்கிற போது இந்த கிளஸ்டர் ஆஃப் டீத் 1க்கு 4 இந்த தெத்துப்பல் இப்படி இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்லாம் வருது இல்லை டாக்டர்? இதை நம்ம எப்படி சரி பண்ண முடியும்? இல்லை அது முளைக்கிற போதே நம்ம ஒரு டாக்டரை போய் அணுக வேண்டிய அவசியம் இருக்கா? கண்டிப்பாக. இப்போ வர ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த க்ரோனாலஜின்னு சொல்கிறோம். இப்போது ஃபஸ்ட் அந்த சென்ட்ரல் இன்சைசர் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு பெர்மனன்ட் டூத் வந்து
7.5 years to 8 years தான் முளைக்கணும்ட்டு இருக்கு. ஸோ இப்போ எப்படின்னா 7 yearsல அந்த மில்க் டூத் விழுந்து அந்த விழுந்த ஒரு 3 இல்லை 6 மாதத்துக்குள்ளே அந்த பெர்மனன்ட் டூத் அந்த இடத்துக்குள்ளே வரணும். ஆனால் இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த மில்க் டூத் விழறதுக்கு முன்னாடியே அந்த பெர்மனன்ட் டூத் வெளியே வந்துடுது. இல்லை ஒன்று வெளியே வருது, இல்லை உள் பக்கத்துலேருந்து வருது. அது அவங்க வந்து பேரண்ட்ஸ் அதை கவனிக்காமல் விட்டாங்கன்னா அது என்ன ஆகணும், உள்ளேருந்தே முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் there will be severe crowding. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கவனித்து அது அந்த மில்க் டூத்தை வெளியே எடுத்துட்டோன்னா அது நார்மலாக இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, வராமலையும் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க ரெகுலர் செக்கப் கூப்பிட்டு போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அவங்க வந்து இப்போது என்ன டிலேடு ஷெடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 8 வயசு விழணும்னா அது விழ மாட்டேங்குது இப்போல்லாம். அது நம்ம வந்து ரெகுலர் செக்கப் கூப்பிட்டு போகணும். ஒரு 1 year இப்போ 8 yearsல விழணும் அப்படின்றனா ஒரு 9 வயசு வரையும் வெயிட் பண்ணலாம். அதுக்கும் மேலேயும் அது விழலைன்னா அது ஒரு எக்ஸ்ரே, ஒரு ஃபுல் மவுத் எக்ஸ்ரே இல்லை அந்த சிங்கிள் டூத் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அது எதனால் விழலை, அதுக்கு உள்ள அந்த எலும்புக்குள்ளே அந்த நிலைப்பல் இருக்கா இல்லையா, அது கோணலாக முளைச்சிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அது ஒரு பிரச்சனை. அதுக்கு அடுத்தபடியாக இந்த வாய் பழக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம், ஓரல் ஹேபிட்ஸு, இந்த விரல் சப்புறது, நகம் கடிக்கிறது, உதடு கடிக்கிறது, வாயால் மூச்சு விடுறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் கூட நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்க கூட அது வந்து பிறந்த டைம்லேருந்து ஒரு 3 years to 5 years வரையும் இட் இஸ் நார்மல். அதுக்கு மேலேயும் அது வந்து பர்சிஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கு உண்டான சிகிச்சைகள் நிறைய இருக்குது. ஏன்னா அது அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து எத்து பற்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ விரல் சப்பிட்டே இருக்காங்க, ஒரு 5 years வரையும் நார்மல். அதுக்கு மேலேயும் ஒரு 7 years 8 years 9 years வரையும் அவங்க தூங்கும்போது மட்டும் விரல் சப்புவாங்க, இல்லை பல்லு கடிப்பாங்க, இல்லை உதட கடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன ரீசன்ஸ் இருக்கோ அதுக்கு நிறைய அப்ளையன்சஸ் எல்லாமே இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு உண்டான அப்ளையன்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து அவங்க கரெக்ட் டைமில் அது வந்து ஐடென்டிஃபை பண்ணி டாக்டர்கிட்ட கூட்டு போய் அவங்க காட்டினாங்க. நாங்கள் வந்து அதுக்குண்டான சிகிச்சை முறைகள் நாங்கள் செய்து கொடுப்போம். அப்புறம் இப்போ பேசும்போதே சொன்னீங்க இந்த விஸ்டம் டூத் பற்றி. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. அது சரியாக முளைக்காமல் சைடு வைஸில் போயிட்டு ரொம்ப பெரிய ஒரு வேதனை, அந்த வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறத பார்க்குறோம். இந்த விஸ்டம் டீத் என்ன, இதோட பர்பஸ் என்ன, அது அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட் ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஏன் ஏற்படுது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் பார்த்தீங்கன்னா 32 பற்கள். இப்போ வந்து அந்த 13-14 இயர்ஸ்க்குள்ளே அந்த 28 டீத் முளைச்சி முடிஞ்சிடுது. அந்த விஸ்டம் டீத் மட்டும் அந்த கடைசி கடவாய் பல்னு சொல்கிறோம், ஞான பற்கள், அது மட்டும் ஒரு 18 இயர்ஸ்க்கு மேலே தான் முளைக்கும். அதுதான் அந்த கணக்கு அக்கார்டிங் டு க்ரனாலஜி. ஸோ அந்த 18 இயர்ஸ்க்குலேருந்து ஆரம்பித்து ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளே அந்த 4 பல்லும் முளைச்சி முடிஞ்சிடணும். இப்போது நம்ம முன்னோர்களில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸு நம்ம ஆன்சஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஸ்டம் டீத் பிரச்சனை வந்த மாதிரி சரித்திரமே கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே அந்த தாடை வாஸ் பிக் இனஃப். அந்த எல்லா 34 பல்லும் இல்லை, அதுக்கு மேலே பல் இருந்தால் கூட அகாமடேட் பண்ணுற அளவுக்கு அந்த தாடோட சைஸ் பெருசாக இருந்தது. இப்போ வர ஜென்ரேஷன், கரண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து 9 out of 10 பீப்புளுக்கு வந்து இந்த விஸ்டம் டீத் ப்ராப்ளம் இருக்குது. அது எப்படின்னா அவங்களுக்கு தெரியாது, வெளியே வராதனால அந்த நாளடைவில் ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே வந்து சடனாக ஒரு நாள் பெயின் வரும். பெயின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்வெல்லிங் இருக்கும். அந்த ஸ்வெல்லிங் வந்து இந்த கழுத்து, காது, தலை எல்லாம் ரேடியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் வந்து அவங்க பெயினோடு வரவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். அது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அது கண்டிப்பாக அது எடுத்தாகணும். அவங்க கேட்குற கேள்வினா அது எடுக்கணுமா, அது எடுக்காமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்ட்டு. அது கண்டிப்பாக இப்போது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எலும்புக்குள்ளே பதிஞ்சிருக்கிற அந்த பல் வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சா கண்டிப்பாக அது வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. 99.9% அது வெளியே வராது. அது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா பல் மாதிரி தான். அது கடிக்கவோ மெல்லவோ அது எதுக்கும் உதவாத ஒரு பல் தான். கண்டிப்பாக அது ஒரு சர்ஜிக்கல் ரிமூவல், சர்ஜிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் தான் பண்ணணும். அது ஏன்னா எலும்புக்குள்ளே இருக்கிறதுனால அது எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அது பொசிஷன் பார்த்து அந்த சதையை ஓப்பன் பண்ணி எலும்பு அது சுற்றி இருக்க எலும்பு ட்ரிம் பண்ணி எடுக்கணும். ஸோ இட் இஸ் அ மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இட் டேக்ஸ் அபவுட் 15 to 20 minutes இல்லை half an hour டிபெண்டிங் அப்பான் தி பொசிஷன். ஸோ எடுத்த பிறகு ஒரு 3-4 days மைனர் பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் எல்லாமே இருக்கும், வலி வீக்கம் எல்லாமே இருக்கும். அது நார்மல் தான். ஸோ அது வந்து இப்போது எடுக்கலனாலும் அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் டேப்லெட்ஸ் போட்டாங்கன்னா வலி குறையும். பட் கண்டிப்பாக அடுத்த தடவை அந்த வலி வரும்போது அதோட வலியோட தாக்கம் அதிகமாகிட்டே தான் போகுமே ஒழிய கம்மியாகாது.
ஸோ அது வந்து எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறது முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறது நல்லது. அண்ட் முக்கியமாக நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறது வந்து இந்த கேர்ள்ஸ் ஹூ ஆர் அட் தி மேரேஜபிள் ஏஜ், இப்போ மேரேஜ் ஆக போகுது அப்படி இல்லை மேரேஜ் ஆகிடுச்சு அவங்க பிளானிங் ஃபார் அ சைல்டு அப்படின்றவங்களுக்கு முன்னாடியே எடுத்துறது பெட்டர். ஏன்னா கரெக்டாக அவங்க அந்த 24-25 இயர்ஸ் நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கரெக்டாக அவங்க மேரேஜ் ஆகி ப்ரெக்னென்ட் ஆன பிறகு அந்த விஸ்டம் டீத் பெயினோட வருவாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இப்போது வர ஜென்ரேஷன் அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி ஒரு பிரைடல் மேக்கப் போகிறாங்களோ அதே மாதிரி ஒரு டென்டல் செக்கப், டென்டல் மேக்கப் மாதிரி போயிட்டு இந்த விஸ்டம் டீத்லாம் இருக்குது அப்படின்றப்போ அது எடுத்துறது பெட்டர். ஏன்னா அவங்க அந்த அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த ஒரு 9 to 10 months ஆஃப் ப்ரெக்னன்சி எந்த ஒரு மேஜர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. தே கான்ட் டேக் ஆன்டிபயோட்டிக், பெயின் கில்லர்ஸ், கைனகாலஜிஸ்டோட கன்சென்ட் இல்லாமல் மாத்திரை மருந்து போட முடியாது, எக்ஸ்ரேஸ் எடுக்க முடியாது, இட் இஸ் நாட் சேஃப். ஸோ அதனால் முன்னாடியே அது வந்து செக் பண்ணிவிட்டு அது எடுக்கணுன்னா எடுத்துறது பெட்டர். அதுக்கப்புறம் திருப்பியும் அவங்க டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 1-2 years ஆஃப் ஃபீடிங். ஸோ அப்போது அவங்க வந்து மருந்து மாத்திரை எதுவும் போட முடியாது, இட் இஸ் நாட் சேஃப் ஃபார் தி சைல்டு. ஸோ அதனால் ஆஸ் அ ப்ரிவென்டிவ் மெஷர் முன்னாடியே ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி பல் இருந்ததுன்னா எடுத்துறது பெட்டர். ஸோ இதுதான் நாங்கள் சொல்கிற அட்வைஸ். ஓகே, இப்போது பற்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த ஹேபிட்னாலலாம் பல் வெளியில் ராங்காக முளைக்கும், இல்லை ஓப்பனாக வெளியில் வர மாதிரியா இருக்குது அப்படின்லாம். ஸோ இப்போ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஏஜில் நம்ம ப்ரொசீஜர் ஆரம்பிக்கணும் சார்? இப்போ இந்த மாதிரி பல் தூக்கலாக இருக்குது, பல் கோணலாக இருக்குது, குறுக்கடாக இருக்குது, இல்லை க்ரௌடடாக இருக்குது அப்படின்ற பேஷண்ட்ஸுக்கு வந்து ரைட் ஏஜ் வந்து அந்த மில் டீத்தெல்லாம் விழுந்து அந்த பெர்மனன்ட் டீத் முளைச்சி முடிக்கும். அந்த 13-14 இயர்ஸில் தான் அந்த எல்லா பல்லும் பால் பல்லும் விழுந்து முடிஞ்சு எல்லா நிலை பற்களும் முளைச்சி முடிஞ்சிடும். ஸோ தட் இஸ் ரைட் ஏஜ் டு ஸ்டார்ட் ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட். இந்த பிரேசஸ் போட்டு சரி பண்ணலாம். அதுக்கு திரும்பியும் வி டேக் ப்ரிமினரி எக்ஸ்ரேஸ், ஒரு ஃபுல் மவுத் எக்ஸ்ரே ஓபிஜின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சைடு வியூ, சைடு ஃபேஸ், அது ஒரு செஃப்லோகிராம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ரே இருக்குது. இந்த மாதிரி 2 எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மாடல்ஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு தூக்கலாக இருக்குது, பல் எடுக்காமல் பண்ணணுமா பல் எடுத்து பண்ணணுமா அப்படின்றது பார்த்து நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்போம். ஸோ ரைட் ஏஜ் இஸ் அரவுண்ட் 13 to 14 இயர்ஸ். ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்தாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் நார்மல் பீரியட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் அபவுட் 1.5 to 2 years, 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் கண்டிப்பாக இந்த பெர்மனன்ட் பிரேசஸ். அது அகெயின் அது எந்த அளவுக்கு சிவியராக இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போது பற்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தாண்டி ஒரு பல்லோட பிரச்சனைகள் வேறு என்ன மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது சார்? இப்போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பல்ல சொத்தை இருக்குது அப்படின்றப்போ ஆரம்பத்திலேயே அவங்க வந்து அதை கவனிக்காமல் விட்டுறாங்க, வலி இல்லை அப்படின்றது. அது அந்த சொத்தை வந்து ஆழமாக போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வலி கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு பல் டாக்டரை அணுகி அதுக்குண்டான சிகிச்சை பண்ணிக்கிறாங்க. இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பல் வலினாலே ஒரு பல் டாக்டருக்கு போயிட்டு பல்ல எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமை போயிட்டு இப்போது வந்து தெர் இஸ் லாட் ஆஃப் அவேர்னஸ். இப்போது நிறைய பேர் அந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் செஞ்சு அதை காப்பாற்றிக்கிறாங்க. அப்படி அதையும் தாண்டி அந்த ஸ்டேஜும் தாண்டி அவங்க லேட்டாக வராங்க ஒரு பல் டாக்டர்கிட்ட அப்படின்றப்போ அந்த பல்லை எடுத்துட வேண்டியிருக்கும். அப்படி எடுத்துட்டா வந்து இப்போ ஒரு பக்கம் பல் எடுக்கிறாங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணாமல் விட்டுறாங்க. அப்போ என்ன ஆகும்னா இன்னொரு சைடு மட்டும் ஒரே பக்கமாக கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போது எந்த பக்கம் அதிகமாக கடிக்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு ரைட் சைடு மோலார், லோவர் மோலார் ரிமூவ் பண்ணுறாங்க டியூ டு சம் ரீசன், அது வந்து ரீப்ளேஸ் பண்ணல. அவங்க வந்து இப்போ தான் இந்த பக்கம் தான் பல் இருக்கே இப்படியே ஓட்டலாமே அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஸோ அது பக்கம் என்ன ஆகுனா ஒரு 3-4 years இல்லை 5 years கழிச்சு ஒரே பக்கமாக கடிக்கும் போது எந்த பக்கம் அதிகமாக கடிக்கிறாங்களோ அந்த பக்கம் பல்லாம் சீக்கிரம் தேஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பக்கம் பல் கூச ஆரம்பிக்கும், தெர் பி ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா பல்லு எடுக்கிறாங்க அப்படின்ற இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது எடுத்த பிறகு ஒரு 2-3 months கழித்து அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அதுக்கு தான் பயப்படுறாங்க. ரீப்ளேஸ் பண்ணுறது அவங்க எவ்வளோ நாள் போஸ்ட்போன் பண்ண முடியுமோ பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு பல்லு எந்த காரணத்தாலையும் அவங்க பல்லு வந்து எடுத்த பல்லை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ரீப்ளேஸ்மெண்ட்டு இப்போ ரிமூவபிள் டென்ச்சர்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபிக்ஸட் டென்ச்சர்ஸ் இருக்குது, பார்ஷியல் டென்ச்சர்ஸ் இருக்குது, அப்புறம் யூ ஹேவ் இம்ப்ளான்ட்ஸ்.
ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட் இஸ் த லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் மோடாலிட்டி. இப்போ ரிமூவபிள் டென்ச்சர்ஸ்லேயே உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. நிறைய பேர் வந்து அதை எடுத்து போகணுமா, அவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டு எடுக்காமல் ஃபிக்ஸடாக வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த இம்ப்ளான்ட், டென்டல் இம்ப்ளான்ட்டு, அதுக்கு வந்து நாங்கள் ஒரு எப்படி நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும், அது மாதிரி இந்த மாதிரி இம்ப்ளான்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சிபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜா போனோட சிடி ஸ்கேன். இட்ஸ் அ 3 dimensional எக்ஸ்ரே மாதிரி. எந்த அளவுக்கு எலும்பு இருக்குது, எந்த இடத்துல அதிகமாக எலும்பு இருக்குது, ஆரோக்கியமான எலும்பு இருக்குது, அந்த இம்ப்ளான்ட்லேயே நிறைய சைஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எங்கே எத்தனை இம்ப்ளான்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றது ஒரு ஸ்டடி, இனிஷியல் ஸ்டடி பண்ணிவிட்டு வி கோ ஃபார் அன் இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு இப்போது அந்த இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இது பண்ணிட்டா அது வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க செய்துக்கிட்டாலும் அதுக்குண்டான மெயின்டெனன்ஸு கண்டிப்பாக அவங்க செய்தாகணும். ஒழுங்காக ப்ரஷ் பண்ணுறது, ஓரல் ஹைஜீன் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். ரெகுலர் செக்கப்புக்கு எக்காரணத்துக்கு ஒன்றும் அதை விடாமல் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க வந்து பல்லு 2 பக்கமும் பல் இருக்குன்னா they can go for a fixed teeth dentures. ஒரு பக்கம் மட்டும் இல்லைன்னா they can either go for removable dentures, again depending upon their medical status. அவங்க இந்த டயபெட்டிஸ் அந்த மாதிரி சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா there are some contraindications. ஸோ அதை பொறுத்து அதை வந்து நாங்கள் வந்து அசஸ் பண்ணிவிட்டு we go give them the best option of treatment. ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து என்னென்னா ஹேபிட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உணவு பழக்க வழக்கங்களும் இந்த ப்ரஷ் பண்ணுற ஒரு ஹேபிட்டும் தான் வந்து அது சரியாக இருந்தானாலே பல பிரச்சனைகள் நம்ம தவிர்த்திடலாம். அப்படின்னும் போது ஒரு பல் மருத்துவராக நம்மளோட இப்போது இந்த ஃபுட் பேட்டர்ன் பற்றி சொன்னோம். சரி, என்ன மாதிரியான ஒரு உணவு நம்ம சாப்பிடணும், அதுக்கப்புறமா நம்ம வந்து பல் துலக்க வேண்டிய டைமிங் என்ன, வாஷ் பண்ணோம், மவுத் வாஷ் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியம், இது பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இப்போ வந்து நாங்கள் வந்து நிறைய டென்டல் கேம்ப்ஸ் எல்லாமே பண்ணுறோம். அங்கே வந்து நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதே வந்து ஓரல் ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றது தான். இப்போ எப்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி எந்த வயசுலேருந்து ஆரம்பிக்கணும் ப்ரஷிங் அப்படின்னா ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டூத், வாய்க்குள்ளே அந்த முளைக்கிற முதல் பல் முளைச்ச உடனே கூட நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு யூஸ் அ குட் ப்ரஷ். ஸோ அந்த ப்ரஷ் வந்து அந்த நேரோ ஹெட்டாக இருக்கணும் அண்ட் இந்த பிரிசில்ஸ் வந்து சாஃப்ட் பிரிசில் ப்ரஷ்ஷாக இருக்கணும். நிறைய பேர் வந்து இந்த மீடியம் ஹார்ட் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வேண்டாம், சாஃப்ட் பிரிசில் ப்ரஷ்ஷே போதும். நிறைய பேர் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா பல் தேய்க்கிற அந்த ஃபீலிங்கே இல்லை டாக்டர் அப்படின்றாங்க. அந்த மாதிரி கிடையாது. அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடும். ஆல்வேஸ் யூஸ் அ சாஃப்ட் பிரிசில்டு ப்ரஷ். ரெண்டாவது வந்து அவங்க வந்து அந்த டங் க்ளீன் பண்ணணும். நிறைய பேருக்கு அந்த நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஒரு மாவு மாதிரி படியும் டங் மேலே. ஸோ தட் கேன் காஸ் பேட் பிரெத், வாய் துர்நாற்றம் வரதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ஸோ டங்கை வந்து அவங்க நல்லா க்ளீன் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்க ஒரு பிளாஸ்டிக் டங் கிளீனர் யூஸ் பண்ணால் போதும். மூன்றாவது வந்து அவங்க வந்து இந்த கம் மசாஜிங், அது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது நம்ம எப்படி ஒரு பாடி மசாஜ் போகிறோம், அப்போ வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது, தெர் இஸ் பெயின் ரிலீஃப். அந்த மாதிரி அவங்க வந்து இந்த கை விரலாலேயே அவங்க கம்ஸ் எல்லாமே நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணாங்கன்னா அந்த கம்ஸ் வந்து இன்டாக்டாக இருக்கும் அண்ட் பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும். அண்ட் முக்கியமாக அடுத்தபடியாக வந்து இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். இந்த டூத் பிக்கு, குச்சி, பின்னு, பேனா, விரல் நகம், நிறைய பேர் ஒரு விசிட்டிங் கார்டு வச்சுருப்பாங்க பாக்கெட்டில், ஏதாவது சாப்பாடு சேர்ந்ததுன்னா எடுக்கிறவான்ட்டு. அந்த மாதிரி ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் தயவு செய்து எக்காரணத்துக்கு கொண்டும் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது சேருது அப்படின்னு உங்களுக்கு ஃபீலிங் இருந்ததுன்னா அது ஒரு டென்டல் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். ஸோ எத்தனை முறை ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னா மார்னிங் அண்ட் நைட் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு நம்ம சாப்பிட்ற தட்டு வந்து உடனே கழுவுனா அது அழுக்கு உடனே போயிடும். அது காய வச்சு அடுத்த நாள் காலையில் தேய்க்கும் போது நீங்கள் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கணும். இது சேம் பிரின்சிபல். இப்போ நைட்டில் என்ன ஆகும்னா நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே தூங்கிட்டோம்னா டியூரிங் அவர் ஸ்லீப் அந்த தூக்கத்தில் வந்து சலைவரி செக்ரீஷன் இருக்காது. ஸோ ஆக நம்ம அந்த பற்களில் அந்த ஒட்டின்னு இருக்க அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸில் இருந்ததுன்னா தட் கேன் காஸ் அ ஃப்ரெஷ் மோர் டீகே. ஸோ தட் இஸ் வை வி ஸ்ட்ரெஸ் ஆன் நைட் டைம் ப்ரஷிங். அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்படி ஒரு ப்ரஷ் பண்ண முடியும்னா அட்லீஸ்ட் தே கேன் யூஸ் அ நைஸ் மவுத் வாஷ். ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் ஒரு அரை மூடி ஊற்றி வாய் கொப்பளிக்கலாம், இல்லை ப்ரஷ் பண்ணால் பெட்டர். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குட் டயட்.
டயட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தே ஹேவ் டு ஈட் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இப்போது இந்த ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன இந்த விஸ்டம் டீத் பிரச்சனை எதனால் வருதுன்னா, முக்கியமாக இந்த தலைமுறையில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஜங்க் ஃபுட், நிறைய ஃபாஸ்ட் ஃபுட், இந்த பீட்சா அவங்களுக்கு எப்படின்னா வாயில் போட்ட உடனே அப்படியே கரைஞ்சி போயிடும், கடிக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து கரும்பு கடித்தாங்க, அந்த தோல் எடுத்து பல்லாலேயே எடுத்து கடித்து அதை சாப்பிட்டாங்க. இப்போ நம்ம பசங்க வந்து கண்டிப்பாக அதை பற்றி என்னவே தெரியாது. அது கரும்பு ஜூஸ் பண்ணி கொடுங்க நான் குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால கடிக்க முடியல. ஸோ அதனால் அவங்க பற்களுக்கு கொடுக்குற வேலை கம்மி ஆகிட்டே போகுது. அதனால தான் அந்த தாடை வந்து சுருங்கிட்டே போகிறதுனால தான், இடம் இல்லாதனால தான் அந்த விஸ்டம் டீத்தெல்லாம் இம்பேக்டடாக இருக்குது. இல்லைன்னா நம்ம முன்னோர்களுக்கு அப்படி இருந்ததே கிடையாது, இந்த மாதிரி பிரச்சனை வந்ததே கிடையாது. ஸோ தட் இஸ் வி ஆஸ்க் them to eat lot of fresh fruits and vegetables and avoid junk food and timely food. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். And last but not the least, regular checkups. ஸோ 6 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து ஒரு பல் டாக்டர் அணுகி அது ஏதாவது ரொட்டீன் செக்அப் பண்ணிவிட்டு, அது ஆரம்பத்துலேயே ஏதாவது ஒரு சொத்தை இருக்குது, ஒரு ஈறு வியாதி இருக்குது, எந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை செக் பண்ணிவிட்டு ஆரம்பத்துலேயே அவங்க வந்து சரி பண்ணிட்டாங்கன்னா they can avoid further problems. ஸோ ஆரோக்கியமாக வச்சுருக்கலாம். ஒரு பல் மருத்துவராக பற்கள் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? எல்லாத்துக்கும் தீர்வு நம்ம மெயின்டெனன்ஸ், ரெகுலர் செக்கப், ஆரம்பத்திலேருந்தே நல்ல ஒரு க்ளீன் ஃபுட் ஹேபிட்ஸ் இப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி டாக்டர். தேங்க்யூ. நன்றி. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளுமே வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தில்லியில் தமிழக விவசாயிகளின் போராட்டம் மிக கடுமையான ஒன்றாக இருக்கிறது. இந்த போராட்டம் இதற்கு முன்பு நடந்திராத அளவிற்கு மிக உறுதியாகவும் தொடர்ச்சியாகவும் நடைபெறுவதை பார்க்கிற போது, இந்த போராட்டத்திற்கான பின்னணி, ஏன் மாநில மத்திய அரசுகள் அவர்களுக்கு செவிமடுக்க மறுக்கின்றன என்பன போன்ற கேள்விகள் நமக்கு எழுகின்றன. இந்த போராட்டம் அதனுடைய உச்சகட்டத்தை, அதாவது அரை நிர்வாண போராட்டமாக தொடங்கி முழு நிர்வாண போராட்டம் அளவுக்கு இது வளர்ந்தது. இப்படி போராட்டம் நடைபெறுவதை பார்த்துவிட்டு மத்தியில் ஆளும் கட்சியில் இருக்கிறவர்கள் தொலைக்காட்சிகளிலே பேசுகிற போது இப்படி நிர்வாணமாக போராடுவது இந்தியாவை அவமதித்து விட்டது, இந்தியாவை தலைகுனிய செய்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். என்ன வேடிக்கை என்றால், விவசாயிகளின் நிர்வாண போராட்டத்தை எதிர்க்கிற இவர்கள்தான் வடநாட்டில் நிர்வாண சாமியார்களை வழிபட்டு கொண்டும் இருக்கிறார்கள். நாம் அதனை பார்க்கிறோம். தமிழகத்தில் என்றைக்கும் நிர்வாண சாமியார்களை நாம் பார்த்ததில்லை. ஆனால் அங்கே பெண்களே சுற்றி வந்து நிர்வாண சாமியார்களை வழிபடுகிற காட்சியை எல்லாம் நாம் காணொளி காட்சிகளில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு புறம் இருக்க, இது மாநில அரசிடம் வைக்க வேண்டிய கோரிக்கையை எங்களிடம் வைக்கிறார்கள் என்று இன்னொரு செய்தி சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து விவசாயிகளினுடைய போராட்டத்திற்கு செவிமடுத்திருக்க வேண்டும். இன்னமும் சொன்னால், அவர்களினுடைய பல்வேறு கோரிக்கைகளுக்கு நடுவில் அவர்கள் வைக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை, பிரதமர் மோடி அவர்கள் எங்களை சந்தித்து உரையாட வேண்டும் என்பது. அதை கூட இன்றைக்கு மத்திய அரசு நிறைவேற்றவில்லை. வருகிறவர்கள் போகிறவர்களையெல்லாம் பிரதமர் சந்தித்து கொண்டிருக்க முடியுமா என்று ஒரு விதமான ஏளனமாக சில கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. வருகிறவர்கள் போகிறவர்கள் இல்லை, அவர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள். திரைப்பட நடிகைகளுக்கெல்லாம் நேரம் கொடுத்து அவர்களோடு அமர்ந்து பேசுகிற பிரதமரால் தமிழ்நாட்டின் விவசாயிகளை சந்திக்க முடியவில்லை என்பது ஒரு பெரிய அவமானம். அங்கே இருக்கிற பிரதமர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் உட்பட யாரும் விவசாயிகளினுடைய போராட்டத்தை கண்டுகொள்ளவும் இல்லை, பார்க்கவும் இல்லை என்றால், விவசாயத்தை, அந்த ஏழை எளிய உழவர்களை இந்த நாடு மதிக்கிறதா இல்லையா, இந்த அரசு ஏற்கிறதா இல்லையா என்கிற பெரிய கேள்வி எழுகிறது. அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்குகிறவர் அவர் ஆடி கார் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. வைத்திருந்தால் என்ன, அவருடைய கோரிக்கை என்ன என்று தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அவர் என்ன கார் வைத்திருக்கிறார் என்பதை பார்த்து நாம் தீர்வு சொல்ல முடியாது. இன்றைக்கு தமிழகத்திலே உழவர்களினுடைய நிலைமை இவ்வளவு வருத்தத்திற்குரியதாக, எந்த நேரமும் அவர்களில் பலர் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்கிற அச்சத்திற்கு உரியதாக ஆகியிருக்கிறது.
நாம் சற்று முன்பு நம்முடைய நாட்டில் விவசாயிகளின் நிலைமை என்னவாக இருந்திருக்கிறது என்று எண்ணி பார்த்தால் நமக்கு வியப்பாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்க இலக்கியத்தில் வருகிற குறிப்புகளை பார்க்கிற போது சங்க இலக்கியத்தில் வேளாண் மக்கள்தான் தலைநிமிர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களினுடைய வாழ்க்கை மற்றவர்களால் பார்த்து மதிக்கத்தக்கதாக பொருளாதார நிலையிலும் சமூக நிலையிலும் இருந்திருக்கிறது. அது குறித்து தனியாக ஒரு ஆய்வே செய்து ஒரு நூலை எழுதியிருக்கிற பேராசிரியர் மருதையன், ஓய்வு பெற்ற பேராசிரியர், சங்க இலக்கியத்தில் வேளாண் சமுதாயம் என்றே ஒரு நூலை தந்திருக்கிறார். அந்த நூலில் அவர் காட்டுகிற காட்சிகள் அன்றைக்கு விவசாயிகள் எப்படி இருந்தார்கள் என்பதையெல்லாம் எடுத்து சொல்லுகிற போது எப்படி இருந்த தமிழகம் இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ண தோன்றுகிறது. அன்றைக்கு சங்க இலக்கியத்தில் நிலங்களை வன்புலம் என்றும் மென்புலம் என்றும் இரண்டாக பிரித்திருக்கிறார்கள். அதுதான் காலப்போக்கில் இன்றைக்கு நன்சை என்றும் புன்சை என்றும் ஆகிறது. ஒரு வன்மையான நிலத்தில் விதைப்பதற்கும் ஈரம் கலந்த மென்மையான நிலத்தில் விதைப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அவர்கள் எதனை வன்புலம் எதனை மென்புலம் என்று சொல்கிறார்கள் என்றால், வலிமையாக இருக்கிற நிலம் குறிஞ்சியிலும் முல்லையிலும் இருக்கிறது. குறிஞ்சி என்றால் மலை, முல்லை என்றால் காடு. எனவே முல்லையும் குறிஞ்சியும் கொஞ்சம் திடமாக இருக்கிற கரடுமுரடாக இருக்கிற பகுதி, அங்கே வெறும் வரகும் தினையும் விளைகிறது. அதுதான் இன்றைக்கு நாம் புன்செய் நிலம் என்று சொல்கிறோமே, அதற்கான அடித்தளம். ஆனால் நன்செய் என்பது ஈரம் கலந்த நிலம், மென்புலம். மென்மையாக நிலம் எப்போது ஆகும் என்றால் தண்ணீர் படுகிற போது தான் ஆகும். எனவே குறிஞ்சியும் முல்லையும் வன்புலம் என்றால் நெய்தலும் மருதமும் மென்புலம் என்று சங்க இலக்கியம் சொல்லுகிறது. மருத நிலத்திலும் நெய்தல் நிலத்திலும் அவை மிக மென்மையாக இருக்கிற நிலங்கள், அதாவது நன்சை நிலங்கள். கரும்பும் நெல்லும் ஏராளமாக விளைகிறது. கரும்பு எந்த அளவுக்கு விளைந்திருக்கிறது, நெல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சங்க இலக்கிய பாடல்களை படிக்கிற போது நாம் அறிந்து கொள்கிறோம். நெல்லை பற்றி மட்டும் சங்க இலக்கியத்தில் 100க்கும் மேற்பட்ட பாடல்கள் பேசுகின்றன. அதிலும் பொருணராற்றுப்படையில் கரிகார் பெருவிடத்தானை பற்றி சொல்லுகிற போது சாலி நெல் என்று அந்த நெல்லினுடைய வகையிலேயே மிக உயர்ந்த அந்த சாலி நெல்லின் 1000 வேலி அது விளையுட்டாங்கு காவிரி புறக்கும் நாடுகிழவோனே என்றுதான் அந்த பாடல் வரிகள் வருகின்றன. அந்த நெல்லிலேயே இருக்கிற மிக நல்ல நெல் ஒரு 1000 வேலிக்கு விளைகிறது. வேலி என்பது பழைய கணக்கு. அது மிகப்பெரிய நிலப்பரப்புக்கான ஒரு குறியீடு. 1000 வேலி நிலம் என்று சொன்னால் 1000 வேலி நிலத்தில் நெல் விளைந்திருக்கிற ஒரு சமூகத்திலும் ஒரு தேசத்திலும் தான் இன்றைக்கு விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளுகிற நிலை வந்திருக்கிறது. அப்படி நெல்லை போலவே கரும்பும் ஏராளமாக விளைந்திருக்கிறது. நெல்லும் கரும்பும் வாழையும் பணப்பயிர்கள் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகின்றன, நாம் அறிவோம். தஞ்சை மாவட்டம் முழுவதும் அந்த பணப்பயிர்கள் விளைந்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் இன்றைக்கு தஞ்சை மாவட்டமே ஏறத்தாழ வறுமையில் வறண்டு போன நிலங்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் அந்த சாலைகளின் வழியாக நாம் பயணப்பட்டால் சாலைகளின் ஒரு பக்கத்தில் ஒரு கால்வாயில் நீர் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் சிறுவர்களெல்லாம் அதிலே குதித்து நீச்சல் அடித்து கொண்டிருப்பார்கள். இப்போது அத்தனை நிலங்களும் வறண்டு கிடக்கின்றன. இப்போதும் கால்வாய் இருக்கிறது, ஆனால் உள்ளே தண்ணீர் இல்லை, வறண்டு கிடக்கிறது. தஞ்சை பூமி தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று சொல்லப்பட்ட அந்த பூமி இன்றைக்கு வறண்டும் வாடியும் போய் கிடக்கிறது. ஆகையினாலே தான் அன்றைக்கு அவ்வளவு செழிப்பாக இருந்த அந்த விவசாயம் பேணி காக்கப்படாமல் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறது. சங்ககாலம் என்பது இரும்புகள் புழக்கத்திற்கு வந்துவிட்ட காலம் என்பதை நாம் அறிவோம். அதனாலே தான் அந்த ஏர் உழுகிற போது அந்த ஏர் முனையினுடைய கொடு இரும்பில் இருந்திருக்கிறது என்கிற செய்தியையும் சங்க பாடல்களிலிருந்து கண்டறிந்து பேராசிரியர் மருதையன் நமக்கு எடுத்து தருகிறார். எனவே ஒரு காலத்தில் ஒரு தேசத்தில் எது மிக செழிப்பான தொழிலோ பொருளாதாரத்துக்கு உதவுகிற தொழிலோ அது இன்றைக்கு எந்த விதத்திலும் அவர்களை கூட காப்பாற்ற முடியாத தொழிலாக ஆகியிருக்கிறது. ஆகியனாலே தான் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படி தள்ளுபடி செய்யவில்லை என்றால் இன்றைக்கு இருக்கிற விவசாயிகளை காப்பாற்ற முடியாது என்பது அவர்களினுடைய கோரிக்கை. அவர்களை சந்திப்பதற்கு கூட மறுக்கிற அரசுகள்தான்
மாநிலத்திலும் மத்தியிலும் இருக்கின்றன என்று சொன்னால் இந்த நாடு விவசாயிகளின் நாடு. ஆனால் இப்போது இருக்கிற அரசுகள் விவசாயிகளின் அரசுகளாக இல்லை, விவசாயிகளுக்கு எதிரான அரசுகளாக இருக்கின்றன. எனவே விவசாயிகள் தெருக்களில் நின்று நிர்வாணமாக போராடுகிறார்கள் என்றால் அந்த நிர்வாணம் அவர்களை அவமதிக்கவில்லை, அரசுகளை அவமதிக்கிறது. இந்த அரசுகள் ஆடையற்று நிற்கின்றன, அந்த சொந்த மக்களிடத்திலேயே அன்பு காட்ட தவறுகின்றன என்பதை உணர்த்துவதற்காகத்தான் விவசாயிகள் டெல்லியில் அப்படி ஒரு போராட்டம் நடத்த நேர்ந்திருக்கிறது. வீட்டில் இருந்தபடியே இணையதளத்தை பயன்படுத்தி குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் வணிகம் பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்த நிறைய வாரங்களில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக என்ன மாதிரியான இன்வெஸ்ட் பண்ணணும், தொழில் எப்படி தொடங்கணும், அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி வாங்கலாம், ஒரு பிரச்சனையை வந்து எப்படி அணுகலாம், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படி அணுகலாம், பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து ஒரு பகுதியாக வந்து இந்த கம்பெனி எப்படி ஆரம்பிக்கணுங்கிறத பேசினோம். கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் வந்து கவர்மெண்ட்டில் என்னென்ன சப்போர்ட் இருக்குங்கிறத பற்றி பேசினோம். அதில் வந்து இதுக்கு முதல் வாரங்களில் யுத்வார் யோஜனான்னு சொல்லக்கூடிய எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் ரிஜிஸ்ட்ரேஷனை எப்படி பண்ணணும், அதில் பண்ணினா என்னென்ன பெனிஃபிட்ஸுங்கிறத சொல்லியிருந்தோம். அதோட தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து சப்போர்ட் இருக்குது. பிஸ்னஸுக்கு வந்து தமிழ்நாட்டில் நிறைய சப்போர்ட் இருக்குது. அது என்னென்ன அவைலபிளாக இருக்குங்கிறத வந்து இந்த நிகழ்ச்சியின் வாங்கலாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதில் பார்த்திங்கன்னா டிக்குன்னு ஒன்று சொல்லியிருந்தேன், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் சொல்லக்கூடியது. இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னே தெரியவே தெரியாது. என்னென்ன கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன சப்போர்ட் இருக்குன்னே தெரியாது. நமக்கு தொழில் சப்போர்ட் வந்து யாரும் பண்ணலைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்களே தவிர என்னென்ன சப்போர்ட் நமக்கு இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை கண்டிப்பாக நம்ம அணுகலாம். அதில் வந்து நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு 2-3 வாரத்தில் வந்து இதை பற்றின விவரங்கள் தான், என்னென்ன சப்போர்ட்ஸ் கவர்மெண்ட்டில் இருக்குங்கிறத தான் மெயினாக சொல்ல போகிறேன். அதில் என்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ அதில் வந்து இந்த டிக்கில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், போன வாரத்தோட தொடர்ச்சியாக அதில் சொல்கிறேன். அரௌண்டு 10 டைப் ஆஃப் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து 10 விதமான இண்டஸ்ட்ரிக்கு வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனில் லோன் தராங்க. அதில் மேக்ஸிமம் லோன் வந்து மேக்ஸிமம் முதலீடு வந்து 50 லட்சமாக இருக்கணும். அதில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தரக்கூடிய லோன், இந்த ஸ்கீம் வழியாக தரக்கூடிய லோன் மேக்ஸிமம் 80% கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா 40 லட்ச ரூபா வரைக்கும் வரலாம். 6 மாதத்துலேருந்து 8 வருஷம் வரைக்கும் ரீபேமெண்ட் ஸ்கீம் இருக்குது. அதில் வந்து முதல்ல ஒரு செக்டார் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒன்ஸ் இந்த ஜிஎஸ்டிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா இந்தியா ஃபுல்லாக என்ன ஆகும்னா டோட்டல் ஜிஎஸ்டி வரும்போது தனித்தனி டேக்ஸ் இருக்காது. கஸ்டம்ஸ் டேக்ஸு, சென்ட்ரல் எக்ஸைஸ் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸு, இந்த மாதிரி பல டேக்ஸுகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டேக்ஸாக வரதுனால என்ன ஆகுது, இப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குட்ஸை எடுத்துகிட்டு போகும்போது, குட்ஸுங்கிறது ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகும்போது, ஒரு மகாராஷ்டிராலேருந்து இந்த ஊருக்கு ஒருத்தவங்க பொருளை எடுத்துகிட்டு வராங்கன்னா அப்போ என்ன பண்ணுவான், அந்த ஊரில் வந்து ஆக்ட்ராயின்னு சொல்லக்கூடியது ஒரு டேக்ஸ் கட்டுவாங்க, அப்புறம் இந்த ஊரில் ஒன்று கட்டுவாங்க, ஒரு ஊரை தாண்டும் போதும் அதுக்கு டேக்ஸ் கட்டணும். இந்த ஜிஎஸ்டி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா எல்லாருக்கும் ஒரே விதமாக டேக்ஸ் வர்றதுனால இந்தியா ஃபுல்லும் எங்கெங்கெல்லாம் வந்து மேஜரான இருக்கக்கூடிய மெட்ரோ இருக்கோ அந்தந்த ஊரில் நிலம் அதிகமாக யார் வச்சுருக்காங்களோ, அதாவது கையில் நிலம் வச்சுருந்தீங்கன்னா என்ன தொழில் பண்ணணும்னு தெரியல, ஆனால் நிலம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து வேர் ஹவுசிங்க்கு உண்டான கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணிக்கோங்க. வேர் ஹவுசிங் அப்படின்னா சொல்கிறதுனா என்னென்னா, இப்போ எப்படி ஒரு கட்டடத்தை கட்டி நீங்கள் வாடகைக்கு விடுறீங்களோ அதேமாதிரி உங்கள்கிட்ட நிலம் இருந்ததுன்னா ஷெட்டை வந்து ஒரு நல்ல லெவலில் பண்ணி, கார் பார்க்கிங் நல்லா பண்ணி, வண்டியை வந்து லாரி உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி பண்ணினீங்கன்னா, நல்ல இடமா இருந்துச்சு, மெயின் ரோடை, அதாவது வந்து நேஷ்னல் ஹைவே ஒட்டின்னு இருக்கக்கூடிய நிலமாக இருக்கணும், கொஞ்சம் வந்து ஏர்போர்ட்டு பக்கத்தில் இருக்கலாம், அதிலேருந்து எல்லா ஊருக்கும் போகக்கூடிய ரோடு வசதிகள் இருந்ததுன்னா வேர் ஹவுசிங்கிறது மற்றவங்களோட பொருளை உங்களோட இடத்துல வாடகைக்காக உங்களோட இடத்துல வச்சுக்கிறது. இது வந்து நல்ல பிஸ்னஸ்ஸு. இன்னொரு 3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலவையில் இருக்கும். எதனால் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த ஒன்ஸ் ஜிஎஸ்டி வந்துச்சுன்னா இந்த வேர் ஹவுசிங் அவங்க வந்து இப்போ ஒரு தடவையும் அங்கேருந்து மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்கவுங்க அந்தந்த இடத்துல எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்காங்களோ, எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த மெட்ரோவில் இந்த வந்து பொருளை அனுப்பணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து யார் வேர் ஹவுசிங் இடம் கட்டி வச்சுருக்கிறாங்களோ அவங்க இடத்துல ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு, ஒரு வேர் ஹவுசிங் கட்டி வச்சுருந்திங்கன்னா அதில் நல்ல வாடகை வரத்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உட்காந்த இடத்துல நல்லா சம்பாதிக்கலாம், ஆனால் இடத்துக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வேர் ஹவுசிங் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட நிலம் இருந்துச்சுன்னா
ஓரளவு பெரிய நிலம் இருந்துச்சு, வசதிகள் இருந்ததுன்னா இதில் வந்து இந்த டிக்கில் வந்து லோன் நிறைய தராங்க. இந்த லோன் இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இது வழியாக வந்து நல்லா நீங்கள் ரீபேமெண்ட் ஸ்லோவாகவும் பண்ணலாம், ஒரு நல்ல டைப் கிடைக்கும், ரெகுலர் வருமானம் கிடைக்கும். அதாவது ஒரு ரியல் எஸ்டேட்டாக வந்து பார்க்காம ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட இடமா, தொழில் சம்மந்தப்பட்டதாக ஒரு நிலத்தை வந்து யூஸ் பண்ண முடியும். வெறும் ரியல் எஸ்டேட்னு சொல்லக்கூடியது வந்து வாங்கி விற்கிறது, வீடை கட்டுறது, அது மட்டும் இல்லாமல் ஒன்று விவசாயம் பண்ணணும், இன்னொன்று வந்து வீடு கட்டணும், இன்னொன்று வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது நல்ல அதில் வந்து தொழில் வாய்ப்புகள் மற்றவங்களுக்கும் டெவலப் ஆகும், நல்ல வருமானமும் வரும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செக்டாரில் வந்து சர்வீஸில் செய்யக்கூடிய செக்டாருக்கு வந்து லோன் தராங்க. அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் செக்டார்ஸ் இருந்துச்சுன்னா தரேன்றாங்க. ரெண்டாவது இதை விட இன்னொன்று என்னென்னா, கமர்ஷியல் பில்டிங் யாராவது கட்டணும்னு நினச்சாங்கன்னா 35% நம்ம போட்டோம்னா அரௌண்ட் 65% வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல டிக்குங்கிற ஸ்கீமில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நான் சொல்கிறது வந்து இது எல்லாமே வந்து அங்கேருந்து கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை படித்ததுலேருந்து ஷேர் பண்ணுறது தான். ஸோ இப்போ சப்போஸ் அவங்க வந்து நீங்கள் சொன்னீங்க அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லணும், இதுக்கு உண்டான ப்ராப்பரான ஒரு அணுகுமுறையை பண்ணணும், ப்ராப்பரான ஒரு கன்சல்டண்ட்டை வச்சு அது வழியாக நீங்கள் பண்ணினீங்கன்னா அதை ப்ராப்பராக ப்ரொசீஜர் பண்ண முடியும். ப்ராப்பர் அப்படிங்கிற மீனிங் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டியை கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு உண்டான டாக்குமெண்டேஷனை கொடுக்கணும், கம்பெனி பேர் அது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும், என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, எதுக்காக லோன் வேணும், எப்படி ரீபேமெண்ட் பண்ண போகிறீங்க, இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன, இந்த பணத்தை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலெல்லாம் கொடுக்காம வந்து யாருமே வந்து அந்த லோனை கிராண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் மெயினாக வந்து இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறோம். இதேமாரி இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டிக்கு மாதிரியே வந்து அடுத்தது வந்து டிட்கோன்னு ஒன்று இருக்குது. டிட்கோங்கிறது வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டிட்கோ மற்ற தமிழ்நாடை சேர்ந்த எந்த இண்டஸ்ட்ரியல் நிறுவனமாக இருந்தாலும், இண்டஸ்ட்ரியல் சார்ந்த எந்த மாதிரியான கவர்மெண்ட் நிறுவனமாக இருந்தாலும் இந்த டிட்கோக்கு கீழே தான் வருவாங்க. டிட்கோங்கிறது தான் மெயின் கம்பெனி. நான் ஏன் டிக்கை முதல்ல சொன்னேன்னா அது லோன்ங்கிற ஒரு ஆர்டரில் வர்றதுனால அதை சொன்னேன். டிட்கோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து டிட்கோங்கிறது வந்து ஒரு கம்பெனியில் முதலீடே பண்ணுவாங்க. முதலீடு பண்ணுறதுனா என்னென்னா ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷனே எடுத்துக்கிறாங்க. டிட்கோவோட ரோல் தான் வந்து என்னென்னா SEZன்னு சொல்லக்கூடியது, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 150 ஏக்கர் 200 ஏக்கர் ஒரு இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட இருக்குது, யாருக்கிட்டே இருக்குது, மெயின் ரோடு ஆக்சஸில் இருக்குன்னா உடனே பிளாட் போட்டு விற்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதை வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பண்ணலாம். ஒரு சப்போஸ் மதுரை பக்கத்தில் ஒரு நிலம் இந்த மாதிரி இருக்குது, ஹைவே பக்கத்தில் இருக்குன்னா, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய நிலம் இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்குண்டான அப்ளிகேஷனை கவர்மெண்ட்டில் கொடுத்து அதுக்குண்டான பர்மிஷனை வாங்கினோன்னா கவர்மெண்ட் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கு சில அப்ரூவல்கள்லாம் கொடுத்து அதை வந்து அதில் தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நிறைய வந்து தொழில் செய்யக்கூடியவங்க அந்த இடத்துல வந்து கட்டடம் கட்டிப்பாங்க. ஏன் அவங்க வந்து தொழில் தொடங்குறவங்க வந்து அந்த இடத்துல தான் வந்து கட்டணுமா அப்படின்னிங்கன்னா, SEZங்கிற ஒரு அப்ரூவலை வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஐடி பார்க்குன்னு சொல்லக்கூடியது வந்து என்னென்னா, ஐடி பார்க்கில் வந்து பில்டிங் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சில வந்து எலக்ட்ரிசிட்டி ரிபேட் கொஞ்சம் கிடைக்கும், சில ரிபேட் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து கிடைக்குது. அதே மாதிரி SEZல வச்சுருக்கும்போது அது ஒரு சில ரிபேட்ஸ் கிடைக்கும். அதாவது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அப்ரூவல், சீக்கிரமாக ப்ராசஸ் எல்லாமே நடந்து முடியும். ஸோ அதனால் அந்த SEZ வந்து நல்ல நிலம் கையில் இருந்துச்சுன்னா SEZக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டிட்கோவோட வேலையே வந்து ஒரு கம்பெனியில் வந்து எப்படி எந்த மாதிரி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்காங்க. இப்போ நீங்கள் நல்ல தொழில் தொடங்குறீங்க, அந்த தொழில் தொடங்குறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது, தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக டிட்கோவை கூட நம்ம அப்ரோச் பண்ணி நம்மளோட ஈக்விட்டி பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வரலாம். இது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அதை பற்றின விவரங்கள் அவங்க எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா, அவங்க வந்து இதுக்குண்டான முதலீடையும் ஏற்பாடு பண்ணி தரேன்றாங்க. இதுக்குண்டான ரோடு, வாட்டர், இந்த ரோடு போடக்கூடியது, அதுக்கு நமக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான வசதி, அதுக்கு வேண்டிய தண்ணி வசதிகள், இதுக்கு வேண்டிய அப்ரூவல், இது சிங்கிள் விண்டோன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வாசல் வழியாக எல்லாத்தையும் பண்ணி தரக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கீமை அவங்க வந்து நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ டிட்கோவில் வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து டிட்கோன்னு தெரியும், டிக் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது. ஸோ அதுதான் நம்ம மெயினாக இந்த விஷயமாக சொல்கிறோம். இந்த டிட்கோலேயே பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, டிட்கோவில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஒன்ஸ் உங்களோட ப்ரொப்போசல் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா
இல்லை நீங்கள் SEZ ஆரம்பிக்க போகிறீங்களா, இல்லை உங்கள்கிட்ட கட்டணம் இருக்குது IT பார்க் போடணுமா, இல்லை உங்கள் கம்பெனி ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, என்ன வேணுமோ அதுக்குண்டான ப்ரப்போசலை தயார் பண்ணி முதல்ல அவங்கள்ட்ட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி மாதிரி கொடுத்து அப்புறம் அவங்கள்ட்ட இந்த டீட்டெயில் ஃபார்மாலிட்டிஸை வாங்கி அதுக்கப்புறமா முழு ப்ரப்போசலை கொடுக்கணும். இதுக்கும் ஒரு தகுந்த கன்சல்டன்ட் வழியாக வச்சு போகும்போது, ஒரு எக்ஸ்பர்டைஸ் வழியாக வச்சு போகும்போது உங்களுக்கு இதை ஈஸியாக முடிச்சு கொடுக்குறது, ஈஸியாக ப்ராசஸ் பண்ணி முடிக்கலாம். முடிச்சு கொடுக்குறதுன்னு சொல்லக்கூடாது, ஈஸியாக டாக்குமெண்டேஷனை கம்ப்ளீட் பண்ணுறது தான் இதில் மெயினாக டாக்குமெண்டேஷன் தான். ஸோ இதே மாதிரி பல விஷயங்களை மேலும் ஒரு வாரங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் அவர் அறிந்து கொண்ட பல தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். மாணவர்கள் அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதா, மாணவர்களுடைய பங்கு என்ன, வரலாற்று ரீதியாக தொடர்ந்து மாணவர்கள் இல்லாமல் எந்த ஒரு சமூக மாற்றமும் நிகழாது அப்படிங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் தன்னுடைய படிப்பு, தன்னுடைய வேலை, தன்னுடைய தொழில் கெடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் குடும்பங்கள், குறிப்பாக சொல்லக்கூடிய மத்திய தட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன எண்ணம்னா, நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம், நமக்கு எதுக்கு இந்த மாதிரி பொது காரியங்கள் அப்படின்னு ஒரு போக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் இப்போ நடந்த விஷயங்கள், ஜல்லிக்கட்டு மாதிரி விஷயங்கள் என்ன தெரிய வருதுன்னா, ஊருக்கு ஓடி ஒரு விஷயம் பேசுகிறப்ப நம்மளும் அதில் பங்கீடு கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஃபேஸ்புக்லேயே ஒரு ஸ்டேட்டஸ் போடணும், தன்னை பற்றி ஒரு கருத்து செய்யணும், சின்னதாக பதிவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கி இருக்குது, மேலோங்கி இருக்குது. இப்போ இதை எங்கே நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம் அடுத்த இடம்னு கேட்டால், என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, இவருக்கு எல்லாருக்கும் அடிப்படையான ஒரு சரித்திர பின்னணி கொஞ்சம் தெரியணும். நீங்கள் ஒருத்தரை விரும்புகிறீங்க, இல்லாட்டி ஒரு இயக்கத்தின் மேலே உங்களுக்கு சார்பு இருக்குது, இல்லை சார்பு இல்லாமல் இருக்குது, இல்லாட்டி எதிர்ப்பு இருக்குன்னா அதை பற்றி கொஞ்சமாவது படிக்கணும், அதை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. நீங்கள் அரசியலுங்கிறது எப்படின்னா, உள்ளே போய் நீங்கள் ஒரு இதில் கட்சியில் உறுப்பினராகி அவர்களுக்காக நீங்கள் வேலை செய்யணும், எலெக்ஷனில் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதை சார்ந்து இயங்கக்கூடிய, இல்லை அதை பற்றி சொல்லக்கூடிய, அதை பற்றி ஒரு தெளிவு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் உங்களோட இதில் நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்பாடு கூட அரசியல் தான். அரசியல்னால் கட்சிக்குள்ளே போய் செய்ய வேண்டிய விஷயங்களுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் மட்டும் அரசியல் கிடையாது. ஒரு கட்சிகளை உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலும், கட்சிகள் என்னென்னலாம் நடக்கிறாங்க, என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி என்ன தேவை அப்படிங்கிற ஒரு இது நீங்கள் புரிதலை கொண்டு வரதே இன்றைக்கி முக்கியம். ஆனால் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக எல்லோரும் ஒருத்தரை பற்றி சொல்லக்கூடிய அபிப்பிராயங்கள் தான் அதிகமாக இருக்குது. திரும்ப 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 அபிப்பிராயங்கள் மூலமாகவும் அதன் மூலமாக கட்டமைக்கப்பட்ட சொந்த எண்ணங்களை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. உணர்வு ரீதியானவை எல்லாம், இவர் நல்லவரா, அவர் கெட்டவரா, அவரோட இவர் பெட்டர், இவரோட அவர் பெட்டர், அவங்க இப்படி இவங்க இப்படின்னு சொல்கிற விஷயங்கள் அரசியல் அறிவிற்கு எந்த விதத்துலையும் நம்மளுக்கு வலு சேர்க்காது. அப்போ என்ன தெரியணும்னா, கொஞ்சம் பின்னோல் நம்ம நோக்கி போய் எப்போ இந்த ஒரு இயக்கம், இந்த கட்சி எதிலிருந்து வந்தது, எதற்கு மாற்றாக வந்தது, யார் அதை முன்னெடுத்தாங்க, என்ன அவங்க சொல்ல விரும்புகிறாங்க, என்ன அவங்க சாதிச்சாங்க, என்ன அவங்க சாதிக்க போகிறாங்க, இவர்கள் வந்தால் நம்முடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் மக்களோட வாழ்க்கை எப்படி மாறும், யாருக்கு நன்மை பயக்கும், எந்த மாதிரி சட்ட திருத்தங்களை இவங்கெல்லாம் கொண்டு வருவாங்க, இந்த மாதிரி ஒரு அடிப்படை அறிவு ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அடிப்படை அறிவோடு செய்யக்கூடிய தேர்வுகள் நல்ல முதிர்ச்சியை காட்டும் நமக்கு. இப்போது சில இதில் மாநிலங்களில் நீங்கள் பார்க்கலாம், அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இது கல்வி மட்டும் கிடையாது, அரசியல் அறிவு அதிகமாக இருக்கும். நம்ம இதுவாக உதாரணம் சொன்னால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பக்கத்தில் கேரளா மாநிலத்திலே எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே ஓரளவுக்கு அரசியல் முதிர்ச்சி இருக்கும். அதனால் என்னன்னா, ஒரு சின்ன பிரச்சனைனா கூட ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி கட்சிகளை மீறி சில இடங்களில் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய போராட்டங்கள் நிறையா உண்டு. இப்போது நம்மளுடைய இது நீங்கள் மாநிலத்துக்குன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, கட்சி வித்தியாசம் இல்லாமல் ஒன்று சேரணும். அதே நேரத்தில் அதிலிருந்து ஒரு சாரார் ஒரு கொள்கைக்கு மட்டும் உகந்ததாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா கட்சி சார்போடு செயல்படணும். இந்த தெளிவு நமக்கு வரணும். அதற்கு அடிப்படையான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய இதுக்குள்ள வாழ்க்கைக்குள்ள இந்த அரசியல் பற்றிய தெளிவு வரணும். இன்றைக்கு ஒரு மாணவனுக்கு அரசியலை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா
உதாரணத்துக்கு இதிலெல்லாம் நீ கல்வி நிறுவனங்களில் அரசியலை பற்றி பேச விடுறது கிடையாது. அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறோம். அரசியல் வந்தாலே கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், ஜேஎன்யூன்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் அதுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுக்கு எல்லா அரசியல் தலைவர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு களமாக அது இருக்குது. நீங்கள் எந்த சித்தாந்தம் வேணால் இருந்துட்டு போங்க, ஆனால் நாட்டு நடப்பை பற்றி சொல்வதற்கான ஒரு களமாக இருக்குது. அங்கே நீங்கள் 2-3 வருஷங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு அதாவது நான் அங்கே சில மாதங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் பார்த்துருக்கேன், தினசரி பார்த்துருக்கேன். துண்டு பிரசுரம் வந்துக்கிட்டே இருக்கும். மாற்றுக்கருத்துக்கள் எல்லா பக்கத்துலேருந்து வரும். நம்ம இதை பற்றி ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுருக்கும் பொழுது அதற்கு நேர் எதிராக இன்னொரு துண்டு பிரசுரம் வரும். நீங்கள் அதையும் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை 2 கோணத்துலேருந்து பார்க்க முடியும். இங்கேருந்து ஒரு தலைவர் பேசுவாங்க, அங்கேருந்து வேறு தலைவர் வருவாங்க, வெளிநாடுகள்லேருந்து வருவாங்க, தூதரவர்கள் வருவாங்க, அரசாங்க அதிகாரிகள் வருவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து மாணவர்களோட பேசுகிறதுனால ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் ஒருத்தர் சொல்கிறத மட்டும் எடுத்துக்காமல் அவங்க பல நோக்கோடு பார்க்கக்கூடிய அவங்களுக்கு அந்த பன்முகத்தன்மை ரொம்ப அழகாக இயல்பாக வருது. அதனால தான் எல்லா காலகட்டத்திலும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மீது கடுமையான ஆதரவு அல்லது கடுமையான எதிர்ப்பு இருப்பதற்கு காரணம் இதுதான். மற்ற கல்வி எல்லா இடத்துலையும் கல்வி நிறுவனங்களில் உங்களுடைய தொழில், உங்கள் வேலை, உங்கள் படிப்பு இதை மட்டும் சார்ந்திருக்கும். ஆனால் இங்கே எல்லாவற்றையும் சொல்லித்தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை கொஞ்சமாக இப்போ உடற்பயிற்சி வேணும் அப்படின்னு சொல்லி கிரவுண்டு கட்டுற மாதிரி, இல்லை இது நீங்கள் பொழுதுபோக்கு வேணும்னு சொல்லி ஒரு கல்ச்சுரல்ஸ் நடத்துகிற மாதிரி, அரசியல் அறிவு வேணும் அப்படின்னு நினச்சி சில பேரை பேச அழைக்கணும். நம்ம என்னமோ அவங்களை தீண்டத்தகாத மாதிரி வெளியில் வச்சுக்கிட்டா மாணவர்கிட்ட எங்கே போகிறான், வெளி உலகத்துக்கு போகிறான். அப்போ வெளி உலகத்திற்கு போய் அவனோ அவளோ செய்யக்கூடிய தேர்வுகள் தான் நாளைய நம்முடைய ஆட்சியாளர்கள். அப்போ நாளைக்கு நம்ம ஆட்சியாளர்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சோன்னா, அவர்களுக்கு இந்த தேர்வு செய்யக்கூடிய பக்குவம் வரணும்னு நினச்சோன்னா அவனுக்கு இந்த செய்திகள் போய் சேரணும். நீங்களே பார்த்துருக்கலாம், ரொம்ப இது பழமையான கட்சிகள், பேர் சொல்ல விரும்பல, எந்த கட்சி வேணால் எடுத்துக்கோங்க, எந்த கட்சியெல்லாம் ஆணித்தரமான சித்தாந்தங்கள் அடிப்படையில் இருக்கோ அவங்கெல்லாம் நூலகங்கள் வச்சுருப்பாங்க. நூலகங்கள் வைப்பதோடு இல்லாமல் என்ன பண்ணுற தலைவர்கள் கண்டிப்பாக வகுப்புகள் எடுப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, அடுத்த நாளைக்கு தயார் பண்ணுவாங்க, மாணவர்களை உள்ளே கொண்டாடுவாங்க. மாணவர்களையும் இளைஞர்களையும் சரியாக தயார் செய்யப்படாத ஒரு இயக்கம் காலப்போக்கில் அழிந்து போகும். ஏன்னா திரும்ப திரும்ப வயதானவர்கள் மட்டுமே இருந்தாங்கன்னா இன்றைக்கு பிரச்சனை, அதனை முன்னாடி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய இன்றைய இளைஞர்கள் உள்ளே இருந்தால் மட்டும்தான் ஒரு இயக்கம் சீர்பட்டு நடக்க முடியும். இதுதான் உலகத்தில் திரும்ப திரும்ப வரலாறு சொன்ன ஒரு செய்தி. சரி, இவனுக்கு என்ன வேணும்? புத்தகங்கள் வேணும், அதுக்கப்புறம் கருத்தரங்குகள் வேணும், பேச்சாளர்கள் வேணும். அதைவிட முக்கியமானது இதெல்லாம் விவாத செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தளம் வேணும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பல நேரங்களில் இதில் டிவிலெல்லாம் 5 பேருக்கு சண்டை போட்டுருப்பாங்க. இந்த 5 பேர் சண்டை போடுறதுல எந்த கருத்தை எடுத்துக்கலான்னு கூட இவங்களால் தேர்வு செய்ய முடியாத நல்ல குழப்பமான நிலையில் இருக்காங்க பார்வையாளர்கள். ஆனால் மாற்று கருத்துடைய இருவருக்கு மேலானோர் ஒரு அரசியலில் இதில் கட்சியை சேராமல் ஆனால் அரசியல் பிரச்சனையை நம்ம சூழலில் உட்கார்ந்து பேசுனா எந்த அளவுக்கு தெளிவுகள் கிடைக்கும், அந்த ஒரு தெளிவை நோக்கி போக தயாராக இருக்க வேண்டும் நம்முடைய இளைஞர்கள்.